வணக்கம். சிந்தனை சாரல். நம்மில் பலருக்கும் பழக்கமான ஒரு சொல் நேரமே இல்லை. அலுவலகம், வீட்டு வேலை, குழந்தைகள், நண்பர்கள் என பட்டியல் நீளும். ஆனால் உண்மையிலே நமக்கு நேரமே இல்லையா? கவிதா வீட்டையும் வேலையையும் சமாளிக்கும் பெண். எப்பொழுதும் அவசரத்தில் ஓடிக்கொண்டே இருப்பாள். அவளுக்கு எப்பொழுதும் நேரமே இல்லை என்று தோன்றும். அவளுடைய ஃப்ரெண்ட் சுனிதா அவளிடம், "போ கவிதா, எப்ப கேட்டாலும் பிஸியாகத்தான் இருக்கிறாய். எங்க போனாள் நம்ம காலேஜ் டைம் கவிதா?" என்றாள். கவிதா, "என்ன செய்வது சுனிதா, நேரமே இல்லையே" என்றாள். பின்னர் கவிதா யோசிக்க ஆரம்பித்தாள். நிஜமாகவே நேரமில்லையா அல்லது நேரம் ஒதுக்கவில்லையா? ஒரு முடிவுக்கு வந்தாள் கவிதா. தினமும் 15 நிமிடம் ஒதுக்கி தனக்கு பிடித்த கொரியன் மொழியை ஆன்லைனில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஒவ்வொரு நாளும் 15 நிமிடங்கள்தான். முதலில் புதிய சொற்களையும் இலக்கணத்தையும் கற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்தது. இருக்கிற நேரத்தில் இது தேவையில்லை என்று கூட தோன்றியது. ஆனால் செய்துதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு வாரம் தொடர்ந்து செய்தாள். நாட்கள் செல்ல செல்ல கொரியன் கற்கும் நேரத்தை கவிதா எதிர்பார்க்க ஆரம்பித்தாள். இது அவளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்தது. தனக்கு என்று ஒரு பயனுள்ள நேரம் ஒதுக்குவது அவளுக்கு நிறைவை தந்தது. இப்பொழுதெல்லாம் கவிதா எனக்கு நேரமே இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டாள். ஆம் நண்பர்களே, நேரமில்லை என்பது ஒரு மாயை. நமக்கு முக்கியமான விஷயங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும் என்றால் நம் கையில் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். சிறிய முயற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது விடாமுயற்சியாகவும் இருக்க வேண்டும்.